சோத்திரம் அந்த நாட்டில் அழுதாங்க. இன்றைக்கி அழுதுகிட்டு இருக்காங்க சில பேர்லாம். அதெல்லாம் என்ன காரணத்துக்கு அழுறாங்கன்னு தெரியல, பலதான் இருக்குது. அதை குறித்தும் வச்சிருக்கிறேன் கர்த்தர் சோதரம். அது மேலாட்டும் பார்க்கலாம். இந்த ஒப்பு கொடுத்த பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, வாசிக்கிறோம் கர்த்தர் சோதரம். 2 கொரிந்தியர் 8ஆம் வசனம், 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 2 கொரிந்தியர் சோத்திரம். இது அர்த்தம் புரியுதா பாருங்க. அதுக்கு மேல் வசனம் படிங்க. சோத்திரம். இப்படி வேண்டிக் கொண்ட பிறகு தான் நடக்குது. 8:5 என்ன பண்ணிருக்கு? மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும். அப்போ உங்களை நீங்களும் நான் என்ன பண்ணணும்? ஆண்டருக்கு அப்படியே ஒப்பு கொடுக்கணும். நாமளே அப்படியே முழுசாக அவருக்கு ஒப்பு கொடுக்கணும். என்ன ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே? என் கணவன் ஒப்பு கொடுக்குறேன், என் மனைவி ஒப்பு கொடுக்குறேன், என் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்குறப்பா. ஆண்டவர் ஸ்தோத்திரம், எங்கள் நீங்கள் ஆலோசிங்க ஆண்டவரே, நாங்கள் நடக்க வேண்டிய வழியை காட்டுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்மளை தாம் ஒப்பு கொடுத்துட்டு அப்புறம் சொல்கிறாரு, பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். இப்படி எங்களுக்கும் அவங்க ஒப்பு கொடுத்தாங்க. அப்படி கொடுக்கறதுல என்ன பண்ணிட்டுருக்காங்க? தங்களையே ஒப்பு கொடுத்துருக்காங்க பாருங்களா, கொடுக்கறதில்ல. அப்படியான நீங்கள் நேரத்தை காணிக்க கொடுக்கறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட உங்கள் நேரத்தை தேவனுக்கு கொடுக்குறங்க. அதான் ஒப்பு கொடுக்கறதுக்கு அர்த்தம். இதெல்லாம் செய்யாமல் நம்ம சோத்திரம் மற்றெல்லாம் செய்து என்ன பிரயோஜனங்க? என்னென்னமோ செய்கிறோம். செய்வான்லாம் சொல்ல, செய்யட்டும் வேண்டாம் இல்லை, ஆனால் செய்ய வேண்டியது செய்யாமல் இருக்கிறோமே, இது முக்கியம் இல்லையா? அது ஆண்டுக்கு ரொம்ப பிரியம் இல்லையா? கர்த்தநாமத்துக்கு வேண்டாட்டம். சார் இதே தான் மறுபடியும் வரும் இடத்துல கலாத்தியர் 1:4 என்ன சொல்லுவார்? கலாத்தியர் 1:4 தங்களை தாமே ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? இங்கே கலாத்தியர் 1:4 என்ன போடுங்க? அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தை பாருங்க, அப்பவே எழுதிச்சுக்க பாருங்களேன், என்ன அழகா சோத்திரம். இப்ப இருக்கிற வாசிமா, இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நமக்காக சோத்திரம் தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்துருக்கும் பொழுது நம்ம எதை ஒப்பு கொடுத்தோம் சொல்லுங்களேன்? எதை ஒப்பு கொடுத்தோம்? கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா? நேரத்தையும் நம்ம ஒதுக்க மாட்டேன்றோம், வேதத்தை வாசிக்கிறதுக்கு நேரத்தை ஒதுக்க மாட்டேன்றோம், ஜெபிக்கிறதுக்கு ஒதுக்க மாட்டேன்றோம், ஒரு கூட்டம்னா அங்கே போய் நம்ம சேர்ந்து கலந்துக்கணும்னு சொல்லி நினைக்க மாட்டேன்றோம். ஏன் அப்புறம் ஆண்டவர் பார்ப்பார்ல, உங்கள் கிரியை பார்க்குறாருல. எரியாமையிலேயே ஏசியில் இடத்துல வாசிப்பேன், எங்கள் வழிகளை பார்த்து குணமாக்குங்கன்றேன். அவர்கள் வழிகளை பார்த்து குணமாக்குங்க, என் வழிகளை பார்த்து குணமாக்குன்னு எழுதப்பட்டிருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம வழி சரியான வழியா? நீங்கள் எப்படி நடக்கிறீங்க அதெல்லாம் பார்க்குற ஆண்டவர். நம்ம வழி சரியான பாதையில் போகலைன்னா நம்ம இஷ்டத்துக்கு நடந்தால் எப்படி அவர் சரியாக்குவார்? இப்போ வழிகளை பார்த்து குணமாக்க முடியாது கூட எழுதப்பட்டிருக்கு பார்த்தீங்களா? அப்போ நம்ம வழி ஒப்பு கொடுக்குற வழியாக இருக்கிறது. எபேசியர் 4ஆம் அதிகாரம், எபேசியர் 4ஆம் அதிகாரம் ஒப்பு கொடுக்கறதை பற்றி நம்ம தியானிக்கிறோங்க. நிறைய சப்ஜெக்ட் இருக்குது பேசுறதுக்கு உங்களுக்கு. அதெல்லாம் எடுத்து பேசுனா உங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். வேதத்தில் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதா அப்படின்னு நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. அது வர நாட்களில் பேசலாம். ஆனால் இந்த நாட்கள் நம்ம இப்படிலாம் சிந்திச்சாதான் நீங்கள் ஒப்பு கொடுத்து வர நாட்களை அதிகம் ஜெயிப்பீங்க. உங்கள் ஜெபத்தை கேட்டு செஞ்சியில் உள்ள சோத்திரம் பாஸ்டர் மீட்பர் இயேசு இமானுவேல் சபையை சேர்ந்த சோத்திரம் பாஸ்டர் மேத்யூ பாஸ்டர் சபை விசுவாசிகள் ஜெபித்த ஜெபந்தாயா கேட்கப்பட்டது. அது நம்ம மகிழ்ச்சி, அது நமக்கு இருதயத்துக்கு மகிழ்ச்சியாக இருக்கும், மனமகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னா நம்ம அப்படி ஜெபிச்சோம். சாட்சி தெரியுங்களா? நான் ஐயா வச்சுட்டே சொல்கிறேன். ஒரு மகள் ஒரு மகன் இருக்கா இல்லையா? மகளுக்கு திருமணம் நான் வந்த புதுசு சொன்னேன், சீக்கிரத்தில் கல்யாணம் ஆகிடும், அற்புதம் நடக்கும் அப்படின்னு சொன்னோம். அது மாதிரி ஜெபிச்சா தான் நீங்களும் ஜெபிச்சிங்க, பாஸ்டர் அவங்களும் ஜெபிப்பாங்கல்ல. இவங்களை காட்ட நான் அதிகமாக ஜெபிச்சிருக்குன்னு எனக்கு தெரிஞ்சுது. ஏன்னா அவங்ககிட்ட பதில் பாருங்க எனக்கு, ஐயா அவங்க ஜெபம் கேட்கப்பட்டதுயா அப்படின்னா நான் எப்படி ஜெபிச்சிருப்பாங்களேன். சமயத்தில் ஒரு ஊழிக்காரன் வீட்டில் உட்காந்து ஃபோன் பண்ணுறாங்க, ஜெபத்தில் இருக்கேன். அப்போ நான் ஜெபத்தை எப்போதும் ஜெபத்தில் இருப்பேன். அப்போ ஜெபத்தில் இருக்கேன், ஐயா எனக்கு சுகர் அதிகமாகிடுச்சியா, உன் கைகாலம் தடனை ஆடுதியா, கொடுத்த மாத்திரை 3 மாதம் சாப்பிடாம வச்சுட்டியா. நான் சொன்னேன், ஏங்க
டாக்டர் சில மாத்திரை கொடுக்குறார், எது வியாதிக்கு கொடுக்குறார், குணமாக்குறது கத்தர் தான். டாக்டர் ட்ரீட் பண்ணுறவர் சரி, அவர் கொடுக்குற மாத்திரை மருந்தும் சரி, சுகமாக்குறது யார்? கத்தர் தான் சுகமாக்குறார். அதில் சந்தேகம் இல்லை. நீங்கள் கொடுத்த மாத்திரையை ஓசியில் கொடுத்தாங்களா, காசு கொடுத்து வாங்கினது இல்லை, அதை வாங்கி சாப்பிட வேணாமையா? சாப்பாடு கண்ட்ரோல் பண்ண வேண்டாமா? இஷ்டத்துக்கு நடந்தால் ஒரு என்ன ஆண்டர் விளையாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, எனக்கா கருத்தாக ஜெபம் பண்ணுங்கயா, ஊக்கமாக ஜெபம் பண்ணுங்கயா. திரும்பி ஊழிக்காரன் எப்படி பாருங்களேன், உண்மையில கருத்தாக ஊக்கமாக ஜெபிச்சுங்க. அப்படி ஆண்டவர் மன்னிச்சிருங்க, ஆண்டவர் சோத்திரம், சரி தப்பு தான் ஆண்டவரை அவரை மன்னின்னு சொல்லி ஊக்கமாக நெடுகு முழங்காலாம் நின்று அப்படி ஜெபிச்சு சின்ன ஜெபம் தான் பண்ணேன். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இப்படி சொல்கிறாரு, இந்த இடத்துலலாம் போயிடுச்சியா, நல்லா இருக்கிறியா, மாத்திரை சாப்பிடல, நல்லா ஆயிடுச்சியா, நல்லா இருக்கீங்க அப்போ நான் அப்படின்னாரு. சாட்சி உடனே வருது, உங்கள் ஜெபம் கேட்கப்பட்டுனார். அது மாதிரி ஐயான்னு சொன்னார், ஐயா உங்கள் ஜெபம் கேட்கப்பட்டார். நான் அப்படியே சந்தோஷப்பட்டேன். மகளுக்காக நான் ஜெபித்து கூட ஆண்டவர் கேட்டீங்களப்பா. எல்லா ஜெபத்தையும் கேட்பாரு. நான் அப்படி ஜெபிச்சேன், கர்த்தர் ஸ்தோத்திரம். வளர்த்து சபைக்கு அப்படி தான் ஜெபிச்சுட்டு இருக்கேன். என் ஊரில் இருக்கிற ஒரு சபை இப்படி இருக்குதா, நெகேமே மாதிரி அப்படி இருக்கிறேன். என்கிட்ட இல்லை, அதான் ஒரு கஷ்டம். இருக்கிறத வச்சுக்கிட்டு அப்படியே பண்ணிகிட்டு இருக்கிறேன். இருந்தால் நிச்சயம் அதை கொடுப்பேன். இருந்து வச்சுக்கிட்டு கொடுக்காம இருந்துடாதீங்க. கர்த்தர் சொல், நம்மக்கிட்ட இல்லைன்னா கூட என்ன இருந்தால் அதை கொடுங்குறேன், அது நிச்சயம் ஆசிரிப்பார். அல்லேலூயா, நிச்சயம் ஆசிரிப்பார், சந்தேகமே இல்லை. அதுக்கு ரெட்டத்திலேயே ஆர்டர் கொடுத்துருவார். சரி, ஓகே. இங்கே எபேசியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் என்ன சொல்லுவாருங்க? நல்லா சத்தமா சொல்லுங்க, சத்தமா. உணர்வில்லாதவர்களாய் சகல அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி. பார்த்தீங்களா எதுக்கெல்லாம் ஒப்பு கொடுத்துருக்காங்க பாருங்க இன்னைக்கு ஜனங்கள். நான் சொல்கிறேன், ஊழிக்காரனுக்காக நீங்கள் அதிகமாக ஜெபிக்கணுங்க. பல போராட்டத்தில் ஊழிக்காரர் இருக்கிறான், கொஞ்சம் நெஞ்சம் இல்லை ஊழிக்காரன். பப்ளிக்காக சில விஷயம் சொல்ல முடியாமல் இருக்குது எங்களுக்கு. கர்த்தர் சோத்திரம். காரணம் வஞ்சிக்கிற காலமாக இருக்குது. பிசாசு வஞ்சித்து கொண்டு இருக்கிறான். அவன் தான் பின்ன காரியம்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறான். நேற்றுக்கு சில ஊழிக்காரெலாம் மனம் திறந்து சொன்னாங்க என்கிட்ட, அந்த ஜெப குறிப்பு வச்சிங்கய்யா, நான் அப்படி சொல்லி ஜெபிக்க போகிறோம் அப்படி சொல்லி பொதுவான குறிப்பெல்லாம் ஜெபிச்சு முடித்தோம். மேல்மலையூர் தாலுக்கா முழுவதுக்கு ஜெபித்தோம். கொஞ்சம் பேர் 10-15 பேர் வந்துருந்தாங்க, சந்தோஷம் தான், ஓகே பரவாயில்ல விட்டுங்க. அதில் ஒரு 5,000 பேர் தான் ஊழிக்காரன். சோத்த மற்றெல்லாம் யாரும் இல்லை. பற்றி வாலி பசங்க 2 பேர் வந்திருக்காங்க, உடனே ஊழிக்காரர் வந்திருக்காங்க, அவ்வளோதான். ஆனாலும் கூட மனம் திறந்து சில சகோதரிகள் சொன்ன சாட்சி கேட்கும்போது, இவ்வளோ அநியாயக்காரியமாக காரணம்லாம் நடக்குதா அப்படி கேள்வி வேதனையாக இருக்குது. அதனால் நீங்கள் ஊழிக்காரன் சோத்திரம், அவர்கள் சோத்திரம் தங்களை ஆண்டுக்கு ஒப்பு கொடுக்கணுங்க. இன்றைக்கு உங்கள் ஊழிக்காரன் ஆண்டுக்கு ஒப்பு கொடுத்து ஊழிஞ்சதுனால இன்றைக்கு நீங்களும் நானும் நல்லா சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தில் அற்புதம்லாம் நடக்குது. அல்லேலூயா. அப்படி அவளை பயந்து ஒப்பு கொடுத்துருக்காங்கல்ல. இன்றைக்கி நிறைய ஊழிக்காரர் அப்படி ஒப்பு கொடுக்கலைங்க, அவங்க இஷ்டத்துக்கு நடந்துட்டு இருக்காங்க. அதில் நாங்கள் ஊழிய கொடுத்தலாம், அதெல்லாம் பப்ளிக்காக நாங்கள் பேசுவோம். அதனால் நீங்கள் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நான் ஒரு உதாரணம் மட்டும் சொன்னேன், அவருக்கு சொல்லிட்டு வந்தேன். இதுலேருந்து புரிஞ்சுனீங்க. ஒரு விசுவாசி நான் பார்க்கக்கூடாத இடத்த பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தோணுதுங்க, ஆடா படுபாவி, இது இச்சின் ஆவி இல்லையா, தப்பு இல்லையா? சோத்திரம் இதே நீ சோத்திரம் துபாயில் இருந்தீங்கன்னா உன் கண்ணை பிடிக்கிட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. உன் கண்ணை வச்சுக்கிறதுக்கு காரணம் என்ன? எப்படியா மனம் திரும்பணுக்காக தான் ஆட்ட வச்சிருக்காரு. அல்லேலூயா. மனம் திரும்ப வேண்டும் சொல்லி இன்னைக்கு சோத்திரம் பயங்கரமான சோத்திரம், துன்மார்க்கமான செயல்களில் ஈடுபடக்கூடிய எந்த விசுவாசியும் சரி, எந்த ஊழிக்காரும் சரி, அவருக்கு பயப்படுகிற பயம், அவருக்கு நடுக்கம் இருக்கணுங்க. அதுதான் நம்ம ஒப்பு கொடுக்கறதை பற்றி உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கோம். ஆவியானவர் சொன்னார். 20ஆம் வசனம் வாசிங்க அப்படியே, எபேசியர் 4:20. நீங்களோ இவ்விதமா ஏற்கனவே சொல்லப்பட்டது போல கற்றுக்கொள்ளவில்லை. ஆண்டவங்களுக்கு அப்படி கற்றுக் கொடுக்க மாட்டாரு. உங்க ஊழியக்காரர் அப்படி கற்றுக் கொடுக்க மாட்டாரு. நல்லதே கற்றுக் கொடுப்பார், நடக்க வேண்டிய வழியை காட்டுவார். சோத்த சிலத்தில் சிச்சை கொடுக்கறது போல வார்த்தை இருக்கும். நல்லது தானே, நல்லது. சில இடத்துல கடுமையான சில வார்த்தையை சொல்றாங்கன்னா நல்லது தான். நேற்று கூட ஒரு வார்த்தையை விட்டேன், நல்லது தப்பானு தெரியல. ஊழியக்காரெல்லாம் சொன்னா ஒரு உதாரணம் இப்படி சொல்லியிருக்கு, அதனால அப்படி சொன்னேன். உலகத்தில் சொல்லுவாங்க, நாய்க்கு வேலைன்னா கூட நிற்கிறதுக்கு நேரம் இல்லையா அப்படி சொல்லுவாங்க. கேள்விப்பட்டீங்களா? எல்லா ஊழிக்காரும் சிரிச்சாங்க. அப்படி சொன்னாங்க, ஐயா ஒரு ஊழிக்காருக்கு வேலை இருக்குதுயா, வேலை இருட்டுங்க, ஒரு 1 hour ஜெபம் பண்ணிட்டு போனா என்ன, 1 hour ஜெபம் பண்ண முடியாதா? அப்புறம் நீ சபையை எப்படி நடத்துவ, எப்படி போஷிப்ப? நீ எப்படியோ சபை அப்படி தான் இருக்கும். நீ சரியா தேடலாம், சபையை தேடாது, துதிக்காது. நீ ஆராதிக்கணும், அவங்களும் ஆராதிக்க மாட்டாங்க. அந்த வார்த்தை தப்பா ரைட்டான்னு தெரியல, உதாரணத்துக்கு ஒரு சொல்லப்படுது இல்லை. அதனால நாய்க்கு வேலையே இல்லைன்னா கூட நிற்கிறதுக்கு நேரம், அது மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓடனே இருக்குது. எங்கள் மெட்ராஸில் வந்து பாருங்களேன், 31 நாளும் சோத்திரம் பாஸ்டர்ஸ் நடக்குது. நான் இப்போ ஓய்வு பெற்றதுனால சில இடங்கள் போனால் என் பாட்டை சொல்லலாம், என் சோத்திரம், என்னுடைய தேவனின் ஜீவார்த்தை புஸ்தகத்தை சொல்லலாம்,
ஏதாவது ஒன்று சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக தான் போவேன்னு. அது முக்கியமான இடத்துல சத்தியம் எங்கே சொல்லப்படுகிறது அப்படிங்கிற இடத்துக்கு மட்டும் தான் போவேன். நான் எல்லா இடத்துக்கும் போகிறதில்ல. ஆனால் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் லிஸ்ட்டு எழுதி வச்சுட்டாங்களாம். இன்றைக்கி எங்கே பாஸ்டர் மேத்யூ சபையிலையா அங்கே ஒரு இவ்வளோ பிரியாணி போடுறாரா, அங்கே சாதா சாப்பாடா? பிரியாணி தான் போடுவார். யாரும் செஞ்சு தான் சோத்திரம்லாம் முஸ்லீம் அதிகமாக இருக்காங்க, பிரியாணி தான் போடுவார். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எங்கே போனால் 100 ரூபா வரும், எங்கே போனால் 200 வரும், எங்கே போனால் பிரியாணி போடுவாங்க, எங்கே போனால் ஒயிட் ரைஸ் போடுவாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே ஊழி போகிறான். சத்தியத்தை கேட்குறதுக்கு யாரும் ஊழிகாரம் போடுங்க அங்கே. புரியுதுங்களா? இதுக்கெல்லாம் நீங்கள் ஜெபிக்கணும், ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். ஆண்டவரே இப்படி தான் இருக்காங்களாப்பா, இவ்வளோ மாற்றுங்க ஆண்டவரே, சோத்திரம் எழுப்பு வரணும் ஆண்டவரே, சென்னை படத்தில் ஒரு எழுப்பு வரணும் ஆண்டவரே, எங்களுக்கு செஞ்சில் ஒரு எழுப்பு வரணும் ஆண்டவரே, எங்கள் சபையில் ஒரு எழுப்பு வரணும், எங்கள் குடும்பத்தில் ஒரு எழுப்பு வரணும்னு கேட்டுட்டா தான். நம்ம ஒப்பு கொடுக்காமல் இதெல்லாம் சொன்னால் அவன் நடக்காதுங்க. மத்திய 26:2 மத்திய 26:2 அப்போ முட்டு இதெல்லாம் தீர்க்கதரிசனமாக எழுதப்பட்டிருக்குங்க. உள்ளபடியாக பாருங்கள். அந்த உலகத்தில் நம்ம சில நிறைய கேள்வி கேட்குறான். இது ஆண்டு ஏன் இப்படி உலகத்தை வடிச்சிட்டு இப்படிலாம் பண்ணிட்டாரு, அப்படிலாம் பண்ணிட்டாரு, இப்படிலாம் பண்ணிட்டாரு அப்படின்னு எல்லாம் குறுக்கு கேள்விலாம் கேட்டுட்டு இருக்கிறான். நீ ஆண்டு சொன்னார், இந்த உலகத்தை படித்தாரா, ஒன்றை படிச்சிருக்காரா, அவரை துதிக்கிறது தான் சார். சிட்டுக்குருவிலாம் சார் பாருங்க, அது ஒரு காலத்தில், அது ஒரு நேரத்தில் கச்சிப்பிச்சான் கச்சிப்பிச்சான் கச்சிப்பிச்சான்னு எப்படி தான் சத்தம் போடுது. காக்கா கூட காலையில் என்ன பண்ணுது, சத்தம் விடுது. குருவிலாம் அப்படி என்ன பண்ணுது, குருவிகள் பாடும் சத்தத்தை கேட்புன்னு ஒரு பாடல் கூட இருக்குது இல்லைங்களா? அப்போ அதெல்லாம் பாடுதான் என்ன அர்த்தமா, ஆண்டவர் துதிக்குதான், பாடுதான். ஆனால் நம்ம வெயிலாகட்டும் சாருங்க, குளிர் காலத்தில் தான் இழுத்து போத்தி படுத்துக்கிறோம். சரி, பனி காலத்தில் படுத்துக்கிறோம். வெயில் காலத்துமா படுத்துருக்கீங்க, எந்திரிக்க வேண்டாமா? ஏஞ்சி துதிக்கணும்னு நினைக்க வேண்டாமா? திடுக்குன்னு எந்திரிக்கணுங்க. ஐயோ பயந்து எந்திரிக்கணும். அப்படி தான் எங்கள் அப்படி தான் நடத்திட்டு இருக்காரு. உங்களுக்கு பயப்படுற மாதிரியான காரியத்தை ஆண்டவர் உண்டாக்கிடுவாருன்றதுக்கு ஒரு சாட்சி சொல்லிட்டு அடுத்து நான் பயன்பெற பாருங்க. என் பெரிய பையன் ஒரு நாள் சின்ன பையனாக இருக்கும்போது, குழந்தையாக இருக்கும்போது, ஒரு 6வது வயசு 7 வயசு 7 படிக்கும்போது தெரியல, காணாமல் போயிட்டான். நான் இப்போ சிஎஸ்சியில் விசுவாசி. மாமடம் தான் சர்ச்சைக்கு போவேன், தவறாமல் போவேன், நேரத்தோடு போயிடுவேன். லேட்டாக போனதே கிடையாது. நான் ஏற்கனவே டீச்சராக ஒர்க் பண்ணிருக்கேன்ல, எனக்கு அந்த மாதிரி பழக்கம் ஒழுக்கம் எனக்கு தெரியும். பையன் காணாமல் போயிட்டான். இப்போ எங்கே பக்கத்தில் தான் போயிருப்பான், வந்துடுவான்னு நினச்சி விட்டா மணிக்கணக்கு அது ஆளே காணோம். அகேஷ் எங்கடான்னு சொல்லிட்டு நான் போகிறேன், ஓடி போய் சுடுகாட்டு பக்கம்லாம் போகிறேன். அசுத்தாவிகளாக இருந்தா என்ன அடிச்சிருச்சா என்ன ஆச்சா தெரியல சொல்லி, இது சோத்திரம் 30-35 வருஷத்துக்கு முடி நடத்த போங்க. காலில் செருப்பு கூட போடாமல் போகிறேன். செருப்பு போடாமல் நடக்கவே முடியாது என்னால். சோத்திரம் சோத்திரம் சென்னையில் போய் சொகுசாக வாழ்ந்தாச்சு. கிராமத்தில் வாழ்ந்தா கூட செருப்பு இல்லாமல் கூட நடந்துருக்கலாம். நான் இந்த ஊரை விட்டு ஓடி போயிட்டேன். அப்படி அதில் செருப்படம் நடக்க முடியாது. அதில் காடு முள்ளுமாக இருக்கும் சுடுகாடு. இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது, இன்னும் டீசெண்டாக வச்சுக்கிறான், என்ன தெரியல. அப்போ ஒரே முள்ளுக்காடாக இருக்குது. அதெல்லாம் போய் கத்தி பார்க்குறேன், மகேஷ் 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 கத்துனேன், கிடைக்கல. மணிக்கணக்காக கிடைக்கல. அழுதுகிட்டே நான் சொன்னேன், ஒப்பு கொடுத்து வரேன், ஒப்பு கொடுத்து இன்னும் 1 மணி நேரம் ஜெபிக்கிறான்டவர், நான் இன்னைக்கு மட்டும் 1 மணி நேரம் ஜெபிக்கிறான்டவர், அங்கே எப்படியா கொண்டு வாங்கப்பா அப்படின்ட்டு சொல்லி அழுதுகிட்டே வந்து வீட்டில் ஜெபம் பண்ணிட்டு, வீட்டில் ஜெபிச்சுட்டு போது பையன் வந்துட்டான். எங்கப்பா போனேன் இப்படி சொல்லாமல் கொள்ளாமல்? அப்பா ஒரு வேன் வந்துச்சு, அது பின்னாடி ஏறி நின்றுட்டேன். அவன் எங்கேயும் நிறுத்துவார், அங்கே கொண்டு போய் பல்லாரத்தை கொண்டு விட்டு போயிட்டான். பல்லாரத்தை கொண்டு அங்கேயும் நின்றுச்சு. அது கூட என்னது டிராஃபிக்காக இருந்தாலும் நின்றுச்சு, இறங்கணும், இல்லைன்னா இறங்கிட முடியாது. பயந்துடும், பயம் இல்லை, வண்டி வேகமாக போகுது, எப்படி இறங்க முடியும்? இப்போ உள்ள பசங்களாம் இறங்கிடுவாங்க. அப்போ உள்ள பையன் அவன் 40 வயசு 42 வயசு ஆகுது. அப்போல்லாம் அவன் பயம். இப்போ என்ன மாதிரி தான் பயப்படுவாங்க, என்ன மாதிரியே செயல்படுவாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். 1 மணி நேரம் ஜெபிக்கிறாட்டுன்னு ஒப்பு கொடுத்தேன். இப்போ விடாமல் பண்ணிகிட்ருக்கேன். அல்லேலூயா. கொஞ்சம் பேருக்கு வயிற்று சில இருக்குது. அல்லேலூயா. காரம் வயிற்று சொல்லுங்களா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எனக்கு இந்த பயத்தை ஆண்டவர் உண்டாக்கினேன் அப்படின்னாரு. எனக்கு ஒரு ஜெபிக்க வச்சுட்டாரா? உங்களுக்கு எதாவது மாதிரி எதாவது வேணுமா? தேவைப்படுதா? தேவைப்படாது. நீங்கள் இப்போ ஜெபிச்சிட்டிங்கன்னா தேவைப்படாது. கர்த்தர் நாமத்துக்கு பலதெல்லாம் வந்துடும். எப்படியாவது ஏதாவது சூழ்நிலை உருவாக்கிடுவார் ஆண்டவர். எதுக்குங்க நமக்கு இதெல்லாம், இந்த மாதிரி காரியத்துக்கெல்லாம் ஒப்பு கொடுக்கணும்? அதெல்லாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தோம், கர்த்தரை பார்த்துக்குவார். சரி, அடுத்து பாருங்க, பாவிகளை கையில் ஒப்பு கொடுக்கறதுக்காகவே அப்படி ஒப்பு கொடுத்தான்னு சொல்லி மார்க் 14:47 போட்டிருக்கு. இங்கே சோத்திரம் அங்கே தன்னையே அறைய ஒப்பு கொடுத்தார், மனுஷ இடத்துல ஒப்பு கொடுத்தார், மனுஷகுமார் மனுஷ கையில் ஒப்பு கொடுத்தாருன்னு பார்த்தோம். மார்க் 14:42 சொல்லுகிறது பாவியுடைய கையில் ஒப்பு கொடுத்தா பாருங்க.
வாசிங்க 14:41. மார்க்கு 14:41. பாவிகளோட கையில் ஒப்பு கொடுக்கறதுக்கு ஆர்டர் பண்ணார் பாருங்க. அப்படிதான் இதெல்லாம் நினைவு கொடுத்து பார்க்கணும். இதெல்லாம் ஆண்டவர் செய்திருக்காரு அப்படி. பாட்டு பாடினா கூட நீங்கள் ரசிக்கிறதுக்காக பாட்டு கேட்காதீங்க, அப்படி கருத்து என்ன பண்ணுன்னு பாருங்க. எதுக்காக அந்த பாட்டு எடுத்துனாங்க, இந்த வரி என்ன சொல்லுது, நம்மளை தொடுது அந்த வார்த்தை, தொடரும், அந்த வார்த்தைகள் தொடரும். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையினால் எழுதப்பட்ட பாடல்கள் தொடும், நிச்சயம் உங்களை மாற்றும். எங்கெல்லாம் ஆண்டு மாற்றிருக்காரு, எவ்வளோ காரியம் மாற்றிருக்காரு. நான் பண்ண அக்கிரமம், நான் பேசுகிற மாதிரி பேச்சுக்கள் எல்லாம் சோத்திரம் எல்லாம் யாரும் செய்ய முடியாது. அவ்வளோ மோசமான ஆள் நான். அப்படி இருந்த ஆள் என்னை மாற்றி இன்றைக்கி அநேக இடங்களில் சொன்ன போல பல பாகங்களில் போய் ஊடி செய்ய முடியாது கர்த்தர் வைத்திருக்கிறாரு. கர்த்தநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். லூக்கா 24:7. லூக்கா 24:7. இதெல்லாம் நடந்து இப்படிலாம் தானே ஒப்பு கொடுத்தாரு. இதெல்லாம் இப்படி செய்தால் தான் அவர் பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றத்துக்கு ஒப்பு கொடுத்து செயல்பட்டு முடிச்சாருங்க. முடிச்சுட்டு இப்போ என்ன பண்ணிருக்காரு, பிதான் வலது பரத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். நம்ம படிக்கிறோம் இல்லையா? ஒவ்வொரு நாள் நம்ம பண்ணுற தப்புக்கு என்ன பண்ணுறோம், நீங்கள் தப்பை ஆண்டர் நான் இப்படி பண்ணிவிட்டேன், இப்படி பேசிட்டு ஆண்டர் என்ன மன்னிச்சு ஆண்டர்னு கேட்குறீங்களே தெரியல. ஒவ்வொரு நாளும் என் மனைவி பிள்ளைகளுக்காக நான் கேட்பேன், ஆண்டு சோத்திரம் நான் மீறிக்கலாம் ஆண்டவரை, மீறிப்பேன், மீறலும் நான் சொல்லக்கூடாது ஆண்டவரை சோத்திரம் அப்படின்னு சொல்லி என்னை தாழ்த்துவேன். என் மனைவிக்காக தாழ்த்துவேன், என் பிள்ளைகளுக்காக தாழ்த்துவேன், சோத்திரம் மருமகனுக்காக தாழ்த்துவேன். எங்களை மாதிரி இருக்கிற குடும்பம்லாம் தங்களை தாழ்த்துட்டுன்னு கூட என்ன பண்ணுவேன், அப்படி ஒப்பு கொடுத்து ஜெயிப்பேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கார். கர்த்தநாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 15:25. ஓகே, இதில் முக்கியம் நடத்துங்களா, தங்களே தங்களுடைய பிராணனை, தங்களை உயிரை, தங்கள் ஜீவனை என்ன பண்ணாங்க, மதிக்காமல் என்ன பண்ணாங்க, ஆண்டருக்கு ஒப்பு கொடுத்துருக்காங்களே, ஒப்பு கொடுத்து வாழ்ந்தாங்களேன்றெல்லாம் இவங்க சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு உதாரணம் நீங்கள் எடுத்தீங்கன்னா தானியல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. தானியல் 3ஆம் அதிகாரம் எடுத்துக்க போகலாம். அது சம்பவத்தை பார்த்துட்டு இன்னும் 2 வாசம் இருக்குது, முடிச்சுட்டு நம்ம சீக்கிரமாக போயிடலாம். தானியல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் எத்தனை அவசரம் நான் சொல்கிறேன், அதை படிங்க. வாசிங்க. அப்பொழுது நேபுகாத்நேச்சர் வசனித்து சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், கரணை தட்டுங்களா, ஸ்தோத்திரம், எல்லாரும் கரணை தட்டுமா, ஸ்தோத்திரம். இது எத்தனை விலகி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் நாங்கள் என்ன பண்ணுவது, கொஞ்சம் இன்னும் கூட விலகி சொல்லுவோம். நேபுகாத்நேச்சர் புறஜாதியான், இயேசு பற்றி தெரியாதவன், தேவனை பற்றி அறியாதவன், கர்த்தரை பற்றி அறியாதவன். ஆனால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ 3 புருஷர்களும் யூத புருஷர்கள். அவர்கள் சோத்திரம் கர்த்தரை அறிந்தவர்கள், தானியல் மூலமாய் நல்லா ஜெபிக்கக்கூடியவங்க. இவன் பேரெல்லாம் கூட நேபுகாத்நேச்சர் மாற்றி வைக்கிறான், அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. ஆனால் அந்த 3 பேரையும் குறித்து யார் சொல்கிறது, ராஜா சொல்றாரு பாருங்க. அது எப்படி சொன்னார் பாருங்க, ஓன வாசிங்க. அதான் தியானிப்பு. அப்பொழுது எப்பொழுது சோத்திரம் சூழ்நிலை போடப்பட்டிருக்கும் பொழுது, சோத்திரம் வெளியே வந்த பிறகு நடக்கிற சம்பவம். அப்போ வந்த பிறகு ராஜா வந்துட்டு கேட்கிறார், பார்க்க சொல்றாரு, வசனித்து சொல்றார், அவர் தன் வாயினால சொல்லுகிறார், வசனித்து சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அவங்க அந்த 3 புருஷன் நிமித்தம் பார்த்தீங்கன்னா ஒரு ராஜா கர்த்தரை ஏற்றுக்கிட்டான். சோத்திரப்பா, உங்கள் தேவனுக்கு சோத்திரையா, உங்கள் கர்த்தருக்கு சோத்திரையா அப்படின்ட்டான். அதுக்கடுத்து அவள் தங்கள் தேவனை தவிர
வேற எந்த தெய்வத்தையும் எந்த தேவனையும் அவங்க தேடவே இல்லைன்னு அவன் சர்டிஃபிகேட் கொடுக்குறான் பாருங்க. தேடவே இல்லைங்க அப்படின்றான். இயேசுவையே நம்பி என்னுடைய கட்டளையெல்லாம் தள்ளிட்டானுங்க. நான் ராஜா, என்கிட்ட வேலை செய்கிறவன், நான் சொல்கிறத அவன் கேட்கணும். என்னையே மதிக்காம என் வார்த்தையெல்லாம் தள்ளிட்டான், என் சட்டத்தை தூக்கி போட்டான். என்ன அநியாயம் இப்படி பண்ணிட்டான். தங்கடி கரங்களை தடுக்குதான், தங்கடி சரீரங்களை ஒப்பு கொடுத்ததுடா. யார் சொல்றது? நேபுகத்நேச்சர். இன்றைக்கு உங்களை குறித்து யாராவது சொல்கிறார்களா? என்னை குறித்து யாராவது சொல்கிறார்களா? ஒப்பு கொடுத்தேன்னு சொல்லி சொல்லுவார்கள். என்னை குறித்து நிச்சயம் சொல்லுவார். காலம் வந்து தான் இருக்கும். உங்களே அப்படி சொல்லணுங்க. தங்களே தேவனுக்கு ஒப்பு கொடுத்தானா பாருங்க. ஆவி ஆத்மா சரீரம் என் தேவனுக்காக போட்டேன். பவுலும் அதான் சொன்னார். அப்படிதான் சொன்னார் பவுல். சீசரெல்லாம் அப்படிதான் சொன்னாங்க. நிறைய பேர் ரத்த சாட்சியாக மறிச்சாங்க. இன்றைக்கி ரத்த சாட்சியாக மறிக்கிறாங்க. தோமா ரத்த சாட்சியாக மறிச்சிருக்காரு. அதெல்லாம் சாந்தம் சர்ச்செல்லாம் கை வைக்க முடியாது. கை வச்சா கை இருக்காது. அல்லேலூயா இருக்காது. கர்த்தர் சோத்திரம். அது எதானா பண்ணுவார். அது நம்ம சாபம் இல்லை சொல்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. சோத்திரம் ஏதாவது ஒரு வழி செய்வாருங்க. எதை செய்தாலும் தேவன் நன்மைக்கு ஏதோ செய்வார். அல்லேலூயா. அவர் எதை செய்தாலும் தேவன் நன்மைக்கு ஏதோ செய்வார். அது மட்டும் புரிஞ்சுங்க. ஏன் இப்படி செய்தா அப்படி செய்யலாம் நீங்கள் கேட்காதீங்க. இப்போ இங்கே பாருங்கள், இந்த புருஷர்கள் 3 பேரையும் குறித்து நேபுகாத்நேச்சர் சொன்னார் இல்லையா, இவங்களெல்லாம் தங்களையே ஒப்பு கொடுத்தாங்க. இன்றைக்கி நம்ம அப்படி ஒப்பு கொடுத்துருக்கோமா? ஒப்பு கொடுக்கலையே. அப்புறம் என்னங்க சோத்திரம்? கிறிஸ்மஸ் கொண்டாடி என்ன பிரயோஜனம்? ஈஸ்டர் கொண்டாடி என்ன பிரயோஜனம்? இந்த குட் ஃப்ரைடேக்கு 7 வார்த்தை கொடுக்குறீங்கள, நான் 7 வார்த்தைலாம் கொடுக்குறதே கிடையாது. அது வேறு மாதிரி கொடுக்குறது பட்டணங்களில். ஆனால் சென்னை கிராமங்களில் அப்படி சொல்ல முடியுமான்னு தெரியல. பாசத்துக்கு சொல்லலாம். அதெல்லாம் சொல்ல காரணம் ஏன் அப்படிலாம் சொன்னாங்க, ஏன் அப்படிலாம் நடந்தது, என்ன காரணம் அப்படின்னா வேதத்தின் அடிப்படையில் சொல்ல முடியும். ஏன் எதுக்கு அழுதாங்க? அதுக்கு ஒரு கதையே இருக்குது. பாபிலோன் கதைன்னு ஒன்று இருக்குதான். அவர் ஜோடித்த கதை. அந்த ஜோடித்த கதையை தான் என்ன பண்ணிட்டாங்க, ரோமன் கத்தோலிக்கருடைய ஆட்சி காலத்தில் அவன் மாற்றிக்கிட்டு என்ன பண்ணிட்டான்னு சொல்கிறாங்க. ஈஸ்டர் நமக்கு பைபிள் இல்லைல்ல, கிடையாது. உயிர்த்தெழுந்த ஞாயிறு அவ்வளோதான். ஆனால் ஈஸ்டர் நமக்கு சொல்கிறாங்க, அப்படி சொல்லிட்டு இருக்கோம், அவ்வளோதான். ஆனால் அது பெருசாக எடுக்கக்கூடாது. நம்ம எது சொல்லணும் பாருங்களா, இப்போ இயேசுவை அப்படியே மறைச்சிட்டு இந்த கிறிஸ்மஸ் நாட்டில் அந்த சாண்டா கிளாஸ் சொல்லுவாங்கள்ல, என்ன சொல்லுவாங்க, அதை கிறிஸ்மஸ் தாத்தா அதே முக்கியப்படுத்தி விட்டுருக்காங்க. இங்கே அமெரிக்காவில் அவங்க தான் முக்கியன்ற மாதிரி அந்த சாண்டா கிளாஸ் தான் கிறிஸ்துன்னு நினச்சிக்கிற மாதிரி நினச்சிக்காங்க. ஆனால் கிறிஸ்து விட்டாங்க பாருங்களேன். ஆனால் கிறிஸ்து தாங்க பிரதிபலிக்கணும். இன்றைக்கு நீங்களானும் என் இயேசு கிறிஸ்து என்னை ரட்சித்தார், என் இயேசு கிறிஸ்து என் பாவனை மன்னித்தார், என் இயேசு கிறிஸ்து உங்களையும் ரட்சிப்பார் என்று அவரை குறித்தே சொல்லணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இப்படிலாம் அவர் சொல்லியே சொல்லி 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 என்ன பண்ணோம், நம்ம செயல்படணுங்க. கர்த்தர் நாமத்துக்கு வேண்டிய ஆட்டம். அடுத்தபடியாக சோத்திரம் ரோமர் 6:13. இங்கே பாவத்துக்கு இன்னொரு பேர் இருக்குது. நீங்கள் படிச்சுட்டு நீங்களே சொல்லுவீங்க பாருங்கள். இதுக்கு முன்னாடி சொல்லிக்க மாட்டீங்க, நான் சொன்னதுனால சொல்ல போகிறீங்க. பாவத்துக்கு இன்னொரு பேர் அதில் இருக்குது. படிச்சுட்டு யாராவது சொல்கிறீங்களா? அப்போ சொல்ல போகலாம். ரோமர் 6:13. பார்த்தீங்களா? நம்முடைய அவைகளெல்லாம் நம்ம கை கால் கண்ணெல்லாம் கொஞ்சம் கண்ணு சோத்திரம் தேவையில்லாதெல்லாம் பார்க்குது. ஐயோ அதே பார்க்குது, இதே பார்க்குது. இது தப்பான காரியம் தெரியலையா? பிசாசு தூண்டுது. இப்படி செய் தப்பில்லை, அப்படி செய் தப்பில்லை அப்படின்னு. எது தப்பு எது ரைட்டுன்னு ஆண்டு எழுதி வச்சிருக்காருங்க. சோத்திரம் வாசிங்கயா. இதை போய் நீங்கள் வீட்டை நிறையா படிங்க. இப்போ இதுக்கு இன்னொரு பேர், நான் பாவத்துக்கு என்ன பேர் அர்த்தம் சொல்ல போகலாம்? அநீதி. அல்லேலூயா போட்டிருக்காரு. மீண்டும் வாசிங்க அதை. நீங்கள் உங்கள் அபயங்களை அநீதியின் ஆயுதங்களுக்கு அநீதியின் ஆயுதம் நல்லா படிமா. அபயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவங்களுக்கு ஒப்புக்கூடாமல் அப்படின்னு அர்த்தம். அநீதி ஆயுதங்கள் பாவம் தான். அநீதி ஆயுதங்கள் நம்ம என்ன பண்ணுறது, பாவத்துக்குள்ளாக ஏவுது. அப்படியே செய்யக்கூடாது, அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கே. கர்த்தர் நாமத்துக்கு கொண்டாட்டம். அப்போ கர்த்தர் சோத்திரம் கொடுக்கத்தர கூட முன்மாதிரியாக இருக்கணும். ஒப்பு கொடுக்கணும், ஜெபத்துக்கு ஒப்பு கொடுக்கணும், அந்த 3 பேரும் ஒப்பு கொடுக்கணும். சோத்திரம் நல்லா நடந்தது. ஆனால் சோத்திரம் 1 தீமோத்தேயு 2:6 வாசிக்கலாம். அவர் மீட்கும் பொருளாக தம்மை கொடுத்தான்னு எழுதப்பட்டிருக்கும். 1 தீமோத்தேயு 2:6. இது ஒரு கடைசி வசனம். இன்னொரு கடைசி வசனம் பார்த்து படிக்க போகிறோம். எல்லாரையும் மீட்கும் பொருளாக ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய
கிறிஸ்து இயேசு அவரே போதும், கிறிஸ்து இயேசு அவரே எல்லா மனுஷனுக்காகவும், கிறிஸ்துவுக்கு இல்லை அப்படி எழுதப்படலை, எல்லா மனுஷனுக்காகத்தான் தனியே ஒப்பு கொடுத்தாருங்க. அப்படின்னா நீ எல்லா மனுஷனுக்கும் நம்ம போய் சொல்ல வேண்டியது நம்ம கடமை இல்லையா? அவங்களுக்காக ஜெபிக்க வேண்டியது நம்ம கடமை இல்லையா? இப்போ நீங்கள் ஒப்பு கொடுக்காம நீங்களாம் செயல்பட முடியாது. ஒப்பு கொடுத்தா தான் இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி காட்டுவார், இப்படி போய் ஜெபம் பண்ணுங்க, அப்படி செய்யுங்கன்னு சொல்லி. அதனால் ஒப்பு கொடுக்கணும். கடைசியாக ரோமர் 4:25, ரோமர் 4:25, அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டோம், நாம் நீதிமானாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். கரங்களை தட்டுங்க. சோத்திரம். ஹல்லேலூயா. சோத்திரம். நீதிமானாய் ஆக்கப்பட வேண்டும் இருக்கிறதாய் அவர் தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறார். நீ பாவியாக வாழ்ந்து பாவியாக இருந்துட்டு அப்படியே பாதாளத்துக்கு போறதுக்கு ஆண்டவர் உங்களை ஒப்பு கொடுக்கல. அவர் தன்னை ஒப்பு கொடுக்கல. அவரையே பார்க்கணும். எல்லா மாதிரியும் அவர் தாங்க. இயேசு கிறிஸ்து தான். கர்த்தர் நாமம் 1 பேதுரு 4:19 படிங்க. அதே தான் வசனம் சொல்லும். முடிக்கலாம். இன்னொருத்தர் நான் நியாசிமா மடி. தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்வர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை அப்படி உண்மையுள்ள சிருஷ்டியா கிறிஸ்டியா நிறுத்தி சிருஷ்டி சிருஷ்டி உண்டாக்கப்பட்டவங்க நம்ம சிருஷ்டி கர்த்தராக அவருக்கு தடங்களுக்கு வருந்துகிறோம். சரி, நல்லா வச்சுக்கோ. ஒப்பு கொடுக்க கடவர்கள் எல்லாத்தையும் தமிழ் வர மாட்டேங்குது. இப்போ கூட தமிழ் எழுதுனா எனக்கு வரவே மாட்டேங்குது. மறந்து மறந்து போச்சு. சின்ன ரூபா பெரிய ரூபா என்னன்னு தெரியலையே, வள்ளிலுமா மெல்லிலுமா எதுவுமே தெரியல. கத்திர சோத்திரம் எல்லாம் மறந்தே போச்சு. கத்திர சோத்திரம் ஆஜாரம் 37 வருஷம் வேலை பார்த்தேன். 5 வருஷம் விட்டுட்டேன். இப்போ எப்போ ஸ்கூல் எப்போ எக்ஸாம் நடக்குது, எப்போ லீவ் விடுது என்னன்னு தெரிய மாட்டேங்குது. நான் கேட்டு தான் தெரிஞ்சுக்கிறேன். கர்த்தர் நல்லவர். நம்ம கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். எதெல்லாம் ஒப்பு கொடுத்து எப்படி செயல்படணும்னு ஆர்டர் கற்றுக் கொடுத்துருக்காரு. கொஞ்சம் தான் கற்றுக் கொடுத்துருக்கேன். இந்த அடறது குறித்து சொல்ல நினச்சேன். போத வெயில் காலம் மட்டும் தான் அதை விட்டுட்டேன். அதை குறித்து நாம் வேதத்தில் அழுதவர்கள் எத்தனை பேர், ஏன் அழுதாங்க, எதுக்கு அழணும்? அழக்கூடாது. அழலாம், அழக்கூடாது. பயப்படாது, பயப்படு. இதெல்லாம் நிறைய சப்ஜெக்ட் இருக்குது. பயப்பட சொல்கிறீங்க, பயப்பட வேணான்றீங்க. இருக்காதே சோத்திரம். முட்டாளுக்கு பதில் சொல்லு, முட்டாளுக்கு பதில் சொல்லாதே எழுதியிருக்குது. எல்லாத்தையும் விலைக்கு சொன்னால் நல்லா இருக்கும்.